வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் பெய்டு டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் ஃபிசிக்ஸுக்காக நம்ம ஆல்ரெடி தினைக்கும் அப்லோடு பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பெய்டு டெஸ்ட் பேட்ச், அதோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா மார்ச் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு யூனிட்டுக்கும் 3 ஸ்லிப் டெஸ்ட்டும் ஒரு யூனிட் டெஸ்ட்டும் இருக்கும். ஸ்லிப் டெஸ்ட் பார்த்தோன்னா ஒரு ஸ்லிப் டெஸ்ட்டுக்கும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதே யூனிட் டெஸ்ட்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்லிப் டெஸ்ட் பார்த்தோன்னா ஒரு யூனிட்டை 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஸோ 3 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ டாபிக் வைஸாக வந்து ஒரு ஸ்லிப் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். அப்போது ஒரு யூனிட்டுக்கு 4 டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுவீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ 10th புக்கை நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10th புக்கை படித்தா போதும். அதில் 7 யூனிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி யூனிட் வைஸாக வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ யூனிட் 1க்கு 30 கொஸ்டின்ஸ், அப்புறம் யூனிட் 2க்கு 30 கொஸ்டின்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் யூனிட்டுக்கு ஸ்லிப் டெஸ்ட் 1, ஸ்லிப் டெஸ்ட் 2, 3 அண்ட் யூனிட் டெஸ்ட் 2 அந்த எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் டெலகிராம் குரூப்பில் இந்த பிடிஎஃபை அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெலகிராம் குரூப்பில் பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் யூனிட்ஸோட டேட்டு. அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தோன்னா யூனிட் 7 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ யூனிட் 7 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா அப்புறம் அந்த யூனிட் 1, 2, 3 அது ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 30 கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது 4, 5, 6, 7 ஸோ அது ஒரு யூனிட் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 30 கொஸ்டின்ஸ். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா 1 to 7 யூனிட்ஸ் டோட்டலாகவே சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ 30 கொஸ்டின்ஸ். அப்புறம் பார்த்தோன்னா யூனிட் டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட், அதாவது ஃபுல் போர்ஷன்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும். இதில் 2 மாடல் எக்ஸாம் இருக்கும். அதில் ஃபிசிக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ 150 கொஸ்டின்ஸ் இல்லையா. ஸோ மாடல் எக்ஸாம் 1, மாடல் எக்ஸாம் 2 ரெண்டுத்துலேயும் ஃபிசிக்ஸ் மட்டும் 150 கொஸ்டின்ஸு இருக்கும். அதுக்கு அடுத்தது ரிவிஷன் எக்ஸாம் 1, ரிவிஷன் எக்ஸாம் 2ல் தமிழ் ஃபிசிக்ஸ் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ தமிழில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸில் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்படி டிஆர்பி எக்ஸாமில் கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ். ஸோ டெஸ்ட்டு பார்த்தோன்னா மார்ச் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஃபிசிக்ஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டுமே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாமில் மேஜர், அதாவது நம்மளுடைய மேஜர் ஃபிசிக்ஸ் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம இங்கே டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பைலிங்குவலாக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக 55 டெஸ்ட் இருக்கும். ஸோ 55 டெஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்தந்த டேட்டுக்கு வந்து பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிவிடுவோம். கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்ட்டு எண்டுலேயும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் கீஸ் எல்லாம் இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாம் 4 or 5 ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு கொஸ்டின்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எப்படி டிஆர்பி எக்ஸாமில் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2000 rupees வரும். ஸோ தமிழ் ஃபிசிக்ஸ் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். தமிழ் மீடியத்துலேயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்கும், அதாவது பைலிங்குவலில் இருக்கும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் அப்படி இல்லைனா கால் பண்ணி கீழே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்.